அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற இடைத்தேர்தல் 5 தொகுதிகள்ல நடைபெற இருக்கு. என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி கிழக்கு, பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம். ஸோ இந்த 5 தொகுதிகளில் தான் இப்போ கூடிய விரைவில் நடைபெற இருக்கு. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் அதுக்கான அதிகாரிகள்லாம் நியமிச்சு பணிகள் போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல, சில பர்சனல் ரீசன்ஸ்னால தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து உங்க ஆதரவை நீங்க எனக்கு தரணும். ஸோ இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பொதுவாகவே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி மாதிரியே சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் தகவமைப்பு ஒரு குறிப்பிட்ட 50 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும். பிஃபோர் ஏடிஎம்கே டிஎம்கேவோட இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் காங்கிரஸ் இருந்தப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. எப்பயுமே ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. அப்போ எதிர்கட்சிகளும் வெற்றி பெறும். ஆனா எப்போ திமுக அதிமுக அப்படின்னு ஒரு பைபோலர் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல எழும்ப ஆரம்பிச்சதோ அன்னைய நாள்ல இருந்து தாவேகா வெற்றி பெறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இங்க ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி ஒன்ன செட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளோட பணபலம், அதிகார பலம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதிக மார்ஜின்ல ஜெயிக்கிறதுக்கான வழியை செய்வாங்க. ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல மக்கள் காசு, பணம், ஜாதி, மொழி, மதம் இது எல்லாத்தையுமே தாண்டி வாக்களிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இடைத்தேர்தல் ஃபார்முலா அப்படின்ற ஒண்ணே இல்லாம போயிடுச்சு. திருமங்கலம் ஃபார்முலா பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அங்க இடைத்தேர்தல்ல செலவு பண்ணப்பட்ட அளவு மாதிரி வேற எங்கேயுமே செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அளவு செலவு பண்ணி அந்த திருமங்கலம் இடைத்தேர்தல்ல திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஸோ அது திருமங்கலம் ஃபார்முலான்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்கள் ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருந்துச்சு. கட்சிகள் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்ற முனைப்போட அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ சர்வே முடிவுகளை பார்க்கலாம். இது முதல் சுற்று சர்வே தான். இதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல தான் எக்ஸாக்டா என்ன நடக்க போகுது அப்படின்றதே நம்மளுக்கு தெரியும். இப்போ கிடைச்சிருக்கிற டேட்டா அடிப்படையில பார்க்கும்போது எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு சதவீத வாக்குகளை பெறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். 5 தொகுதிகள் இருக்கு. இந்த 5 தொகுதிகள்ல 2 தொகுதிகள் ரிசர்வ்டு தொகுதிகள், ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட், பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள். இங்க பட்டியலினத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன். சோ இங்க நம்ம முதல் தொகுதியா பார்க்க இருப்பது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தாவேகாவினுடைய தலைவரான விஜய் அவர்கள் போட்டியிட்டு 50% வாக்குகளை பெற்ற திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி தான். இங்க மொத்தம் 736 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருப்போம். நான் மறுபடியும் சொல்றேன், இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வே, டிஸ்ட்ரிக்ட் சர்வே மாதிரி தான். அடுத்தடுத்த ரவுண்டு பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ இன்னும் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, கூட்டணி கட்சிகள் நிக்க போதான்னு தெரியல, எந்த மாதிரியான காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி இருக்குன்னு தெரியல, பொது வேட்பாளர் நிக்க போறாங்களான்னு தெரியல. ஆனா மக்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கு, இன்னைக்கு தேர்தல் நடந்தா மக்கள் இப்படிதான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல இந்த சர்வே எடுத்திருக்கோம். இதுல நோட்டா அது மாதிரி இன்னும் சில சுயேட்சைகள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணல. அதெல்லாம் பண்ணனா ஓட் ஷேர் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அந்த மாதிரி அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைய தேர்தலில் இப்படிதான் ஓட் ஷேர் வரும் அப்படின்றதுதான் நம்ம மக்களை சந்திச்சு எடுத்த இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள். அதே மாதிரி இதுல இருக்கிற பல தொகுதிகளுக்கு நான் போல, என்னால முடிஞ்சது இந்த மதுராந்தகம் தொகுதி மட்டும்தான் நான் நேரடியா போய் அங்க கலந்துக்கிட்டு சர்வே பண்ணோம். அதே மாதிரி நீங்க மற்ற தொகுதிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பாசமுத்திரம், தாராபுரம் இந்த இடங்கள்லாம் நம்முடைய டீமை சேர்ந்தவங்க தான் எடுத்தாங்க. ஸோ அவங்க மக்களை சந்திச்சுட்டு கொடுக்குற டேட்டாவை வாங்கிட்டு எந்த மாதிரியான கிரவுண்ட் சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம 2026 தேர்தல் பண்ணியிருக்கோம், அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம், அதுக்கு முன்னாடி 2024 தேர்தலும் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே ஒரு மெட்ரிக்ஸ் தான். அதுல இருந்து கிடைச்ச படிப்பினையின் அடிப்படையில நிறைய மெத்தட்ஸை சேஞ்ச் பண்ணி இப்ப நம்ம இதை கொடுத்துருக்கோம். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க தாவேகா 411 வாக்குகளை பெறுது, திமுக 2வது இடத்துல 258 வாக்குகளை பெறுது, ஏடிஎம்கே 57 வாக்குகள், அதர்ஸ் 10 வாக்குகளை பெறாங்க. சதவீத அடிப்படையில தாவேகா 55% வாக்குகளை பெற்று முதலிடத்துல இருக்கு. திமுக 35% வாக்குகளை பெறுது, அதிமுக 7% வாக்குகளை பெற்று டெபாசிட் எடுக்குது, அதர்ஸ் 3% வாக்குகளை பெற்று டெபாசிட் எடுக்கிறாங்க. அதிமுக ஆல்ரெடியே டெபாசிட் இழந்துருச்சு 2026. இப்ப மறுபடியும் இன்னும் மோசமான ஒரு கிரஷிங் டிஃபீட்டை நோக்கி தான் போறாங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சிகள்லாம் இந்த தொகுதியில வாங்கின வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா, அதை நம்ம சர்வேல வர்ற வாக்கு சதவீதத்தோட மைனஸ் பண்ணி டிஃபரன்ஸை பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிக்கு 5% வாக்குகளை உயர்த்துது, டிஎம்கேக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. அவங்களோட 35% வாக்கு வங்கியை ஹோல்டு பண்றாங்க. மேபி 1 or 2% டிக்ரீஸ் ஆகலாம். அடுத்தது ஏடிஎம்கேக்கு 3% குறையுது,
அதர்ஸ்க்கு வந்து 2% வாக்குகள் குறையுது. ஸோ ஏடிஎம்கேவோட வாக்குகள் தான் வந்து அதிக அளவுல குறையுது. அது தாவேகாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அது வந்து இயல்பாவே தாவேகாவுக்கு தான் டிரான்ஸ்பர் ஆகி வரும். ஸோ தாவேகா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவை விட 20% வாக்குகளை கூடுதலா பெற்று லீடிங்ல இருக்கு. 20% லீட்ல இருக்கு அப்படின்னு நீங்க சிம்பிளா வச்சுக்கலாம். ஸோ இந்த தொகுதி உறுதியா தாவேகா வெற்றி பெறும். அடுத்த தொகுதி மதுராந்தகம். இங்க தாவேகா பெற வாக்குகள் 336, ஏடிஎம்கே 200, டிஎம்கே 99, அதர்ஸ் 8. இங்க தாவேகா 52% வாக்குகளை பெறுது. ஏடிஎம்கே 31%, டிஎம்கே 15%, அதர்ஸ் 2% வாக்குகளை வாங்குறாங்க. இங்க தாவேகாவுக்கு 52% வாக்குகள் கிடைச்சாலும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது 21% இன்க்ரீஸ் ஆகுது. பெரிய லீடு. ஏடிஎம்கேக்கு 3% குறையுது, டிஎம்கேக்கு 15% வாக்குகள் குறையுது, அதர்ஸ்க்கு 3% வாக்குகள் குறையுது. 21% வாக்குகளை கூடுதலா பெற்று தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில லீட்ல இருக்கு. இன்னொன்னு என்னன்னா 2026 இங்க மரகதம் குமரவேல் அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் 1 year போலரைசேஷன் எண்ட் ஆஃப் த டே வந்துருச்சு ஓட்டிங் அன்னைக்கு. ஸோ அதனாலதான் என்ன ஆச்சுன்னா தலித் ஓட்டு ஸ்பிளிட் ஆகும்போது அங்க மரகதம் குமரவேல் வந்து ஓரளவு கன்சால்டேட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. தாவேகா 2வது இடம். அப்படியே 30, 31, 34 இப்படிதான் அந்த பேட்டர்ன் இருந்துச்சு. அவங்க 3% கூடுதலா வாங்கியிருப்பாங்க 1 year ஓட்டு. அதனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்டில் அந்த 1 year ஓட் பேங்க் தாவேகா பக்கம் வரல. அது இன்னும் அதிமுக கூட தான் நிக்குது. அதனாலதான் அதிமுக 31% வாக்குகளை வாங்கி ஸ்ட்ராங்கா நிக்குது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து கேம்பெயின் பண்ணிட்டாருன்னா களமே மாறிடும். 1 year வாக்குகள் பெரிய அளவுக்கு தாவேகாவை நோக்கி மூவ் ஆன் ஆயிடும். அப்ப அதிமுக 3வது போய் டெபாசிட் எழுந்துரும். ஏன்னா கட்சி கட்டமைப்பு இல்ல, திமுகவுக்கு இருக்கு. திமுக வந்து என்ன கிரஷிங் டிஃபீட்டை ஃபேஸ் பண்ணாலும் ஒரு அமைப்பு பலம் இருக்கு. அதை வச்சு 24% குறைஞ்சபட்சம் மெயின்டைன் பண்ணிடும். ஆனா அதிமுக அப்படி பண்ணாது. ஸோ எங்கெங்கெல்லாம் கேஸ்ட் காம்பினேஷன் கன்சால்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் அதிமுக ஃபைட் பண்ணும். ஆனா பல இடங்களில் ஃபைட் பண்ண முடியாது. காரணம் அமைப்பு பலம் இல்ல. திமுகவால ஃபைட் பண்ண முடியும், ஏன்னா அமைப்பு பலம் இருக்கு. ஃபைட் பண்ண முடியும்னா அப்படியே க்ளோஸ் மார்ஜின்ல வந்து ஃபைட் பண்ணாது. 24, 25, 20 அப்படின்னு வந்து நின்றுடும். அவ்வளவுதான். டெபாசிட் வாங்கும். சிம்பிளா சொன்னா டெபாசிட் வாங்கும், அதிமுக வாங்காது. அவ்வளவுதான். ஸோ மதுராந்தகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தோல்வி அடையுது, தாவேகா வெற்றி பெறுது. அதிமுக இங்க 2வது இடம் வந்து தோல்வியை தழுவுது. ஸோ தாவேகா இங்க 21% வாக்குகளை பெற்று லீட்ல இருக்கு. ஸோ தாவேகா உறுதியா மதுராந்தகத்துல வெற்றி பெறும் அப்படின்றதுதான் நம்மளுடைய முதற்கட்ட சர்வே முடிவுகள். அடுத்த தொகுதி கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பெருந்துறை சட்டமன்ற தொகுதி. 828 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க தாவேகா 306, ஏடிஎம்கே 301, டிஎம்கே 205, அதர்ஸ் 16. இங்க தாவேகா 36% வாக்குகளை பெற்று முன்னிலை பெறுது. அதிமுக 35% வாக்குகளை பெற்று 2வது இடம் கடும் போட்டி. திமுக 24% வாக்குகளை பெற்று 3வது இடம் போது அதர்ஸ் 5% வாக்குகளை வாங்குறாங்க. இங்க தாவேகாவுக்கு 7% இன்க்ரீஸ் ஆகுது. அதிமுகவுக்கு எந்த சேஞ்சும் இல்ல. திமுகவுக்கு 6% குறையுது, அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் குறையுது. ஸோ இங்க தாவேகா 1% லீட்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கடும் போட்டி தொகுதி, இழுபறி தான். இங்க என்னன்னா அதிமுகவோட ஓட் ஷேர் பெருசா டவுனே ஆகல. முன்னாடி சொன்ன மாதிரிதான் திருச்சி கிழக்குல எப்படி திமுக ஓட் பேங்க் வந்து ஹோல்ட் ஆகுதோ அதே மாதிரி இங்க அதிமுகவோட ஓட் பேங்க் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. இங்க அதிமுகவினுடைய கோர் ஓட் பேங்கே வந்து கேவிஜி கம்யூனிட்டி தான். ஸோ அவங்க வந்து கன்சால்டேட்டரா நிக்கிறாங்க. இன்னும் இபிஎஸ் பின்னாடி தான் நிக்கிறாங்க. பெண்கள் மட்டும்தான் தாவேகா பக்கம் வராங்களே தவிர அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஆண்கள் அதுக்கப்புறம் இளைஞர்கள் வந்து தொடர்ந்து வந்து அதிமுக பின்னாடி தான் நிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படியே போலரைஸ் ஆகிறதுனால 35% வாக்குகளை அப்படியே அதிமுக வந்து தக்க வைக்குது. இங்க திமுக தான் வாக்குகளை இழக்குது. அதுல வந்து ஷெட்யூல் காஸ்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இன்டீரியரா நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே வந்து தாவேகா பக்கம் மூவ் ஆன் ஆகும். ஓபிசிக்குள்ள இருக்கிற நான் கேவிஜி என்ன ஆவாங்கன்னா கேவிஜிக்கு எதிராக போலரைஸ் ஆவாங்க. அந்த போலரைஸ்டு வாக்குகளை தாவேகா எடுத்தாகணும். எடுக்கலைன்னா சிக்கலாயிடும். அப்படி எடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற முடியும். இது எடுத்திருக்கு 1% தான் எடுத்திருக்கு. இன்னும் கூடுதலா எடுத்தாதான் அந்த இடத்துக்குள்ளார ஒரு கம்ஃபர்டபுள் மார்ஜின் வரும். ஆனா இது இன்னைக்கு இருக்கிற சூழல், இன்னும் கேண்டிடேட்டே யாருன்னு தெரியல. அதனால தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த கேண்டிடேட்டை காட்டி என்ன நம்பி ஓட்டு போடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா 50% தாவேகா இந்த தொகுதியில வந்துடும். ஸோ இன்னைய தேதிக்கு தாவேகா 1% லீட்ல பெருந்துறையில இருக்கு அப்படின்றதுதான் நம்மளுடைய சர்வே முடிவுகள். அடுத்த தொகுதி அம்பாசமுத்திரம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இசக்கி சுப்பையா வந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேகால ஜாயின் பண்ணிட்டாரு. அதனால இங்க பை எலெக்ஷன் வருது. இங்க டிவிகே 405, டிஎம்கே 256, ஏடிஎம்கே 75, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 54% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 34%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 2% வாக்குகளை வாங்குறாங்க. இங்க டிவிகே 26% வாக்குகளை உயர்த்தி இருக்கு, டிஎம்கே 6% வாக்குகளை உயர்த்தி இருக்கு, ஏடிஎம்கேக்கு 24% குறையுது, அதர்ஸ்க்கு 8% வாக்குகள் குறையுது. இங்க டிவிகே 20% லீட்ல இருக்கு,
ஸோ இந்த தொகுதியை வந்து ஏடிஎம்கே கிட்ட இருந்து டிவிகே கெயின் பண்ணுது. மோஸ்ட் ப்ராபபிளி இசைக்கு சுப்பையா தான் இங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா இங்க அதிமுக டெபாசிட் எழுதுது. ஸோ முன்னாடி இசைக்கு சுப்பையா போட்டியிடலனாலே இங்க அதிமுக டெபாசிட் இழந்திருக்கும். அவர் நின்னதுனால ஓரளவுக்கு கன்சால்டேட் ஆயிருக்கு ஓட் பேங்க், அவ்வளவுதான். ஸோ அவர் வரும்போது லீடர்ஷிப் குவாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த தொகுதியினுடைய பரிச்சயமான முகம், கேஸ்ட் கன்சால்டேஷன், ஆளுங்கட்சி பலம், இது எல்லாமே சேர்ந்து அவருக்கு 24% அப்படியே அதிமுகவுக்கு டவுன் ஆகுது. அது அப்படியே 26% அவர்கிட்ட வந்துருச்சு. அப்படிதான் இந்த கன்சால்டேஷன் இருக்கு. அடுத்து கடைசியா நம்ம பார்ப்பது தாராபுரம் சட்டமன்ற தொகுதி. இதுவும் வந்து கொங்கு பெல்ட்ல வர ஒரு தொகுதி தான், ரிசர்வ்டு தொகுதி. இங்க டிவிகே 331, ஏடிஎம்கே 328, டிஎம்கே 176, அதர்ஸ் 17. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 39% வாக்குகளை பெறுது. டிஎம்கே வந்து இங்க 21% வாக்குகள், ஏடிஎம்கே 38% வாக்குகள், அதர்ஸ் 2% வாக்குகள். இங்க டிவிகேக்கு 16% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 2% குறையுது, டிஎம்கேக்கு 11% வாக்குகள் குறையுது, அதர்ஸ்க்கு 3% வாக்குகள் குறையுது. இங்க டிவிகே 1% லீட்ல இருக்கு. ஸோ இந்த தொகுதி வந்து ரிசர்வ்டு தொகுதியா இருந்தாலும் பெரும்பாலும் இங்க வந்து அதிமுகவினுடைய பேக்கிங் கம்யூனிட்டியா இருக்கிறது கேவிஜி தான். ஸோ அவங்க மறுபடியும் நம்ம முன்னாடி பார்த்த பெருந்துறை மாதிரியே இங்க போலரைஸ் ஆகுறாங்க. ஸ்டில் ஏடிஎம்கே 2% வந்து லூஸ் பண்ணுது. இருந்தாலும் தாவேகா 16% வாக்குகளை திமுகவை பலவீனப்படுத்தி திமுகவுக்கு போன ஷெட்யூல்டு ஓட்டர்ஸ் எடுத்தாலுமே 1% தான் லீட்ல வர முடியுது. இது வந்து ரொம்பவே டேஞ்சரான சிச்சுவேஷன். தொடர்ந்து இங்க கட்சியை சேர்ந்த தாவேகாவை சேர்ந்தவர்கள் களப்பணி ஆற்றினாதான் இந்த தொகுதியில ஒரு நல்ல மார்ஜின்ல ஜெயிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 5% லீட் எடுக்கணும். 1% வந்து நம்ம இழுபறின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த தொகுதியும் இழுபறிக்கு செல்லுது. பெருந்துறையை ஃபாலோ பண்ணி தாராபுரமும் கடும் போட்டி தொகுதியா மாறுது அப்படின்றதுதான் நம்முடைய சர்வே முடிவுகளா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம ஓவராலா பார்க்கும்போது தாவேகா 5 தொகுதிகள்லையுமே முன்னிலை பெறுது. அம்பாசமுத்திரம், தாராபுரம், மதுராந்தகம், திருச்சி கிழக்கு, பெருந்துறை. இருந்தாலும் இதுல 2 தொகுதிகள் இழுபறியா இருக்கு. ஒண்ணு வந்து பெருந்துறை, இன்னொன்னு வந்து தாராபுரம். 2 இடத்துலயுமே 1% வாக்குகள்ல தான் தாவேகா லீட்ல இருக்கு. என்றாலும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த களமே சுத்தமா மாறிடும், தாவேகாவுக்கு ஆதரவாயிடும். 5 தொகுதிகளுமே பெரிய அளவு மார்ஜின்ல தாவேகா வெற்றி பெறுவதற்கான சிச்சுவேஷன் தான் இருக்கு. இப்போ தாவேகாவோட ஓட் ஷேர் இந்த 5 தொகுதிகள்ல 47%, ஏடிஎம்கே 24%, டிஎம்கே 26%, அதர்ஸ் 3% வாக்குகளை வாங்குறாங்க. டிவிகே 23% வாக்குகளை கூடுதலா பெற்று லீட்ல இருக்கு. ஸோ 2வது இடத்துல வர்ற திமுகவை விட இங்க தாவேகாவுக்கு பலம் அதிகமா தெரியுது. 20% வாக்குகளுக்கு மேல அந்த டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா ஸ்வீப்னு தான் சொல்லணும். இருந்தாலும் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சில சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏத்த மாதிரி கள சூழல் மாறும். சில இடங்கள்லாம் நீங்க ரொம்ப ஃபைட் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். இப்போ நீங்க நம்ம மாதவரம் தொகுதி எடுத்துட்டீங்கன்னா அங்க தாவேகா வேட்பாளர் கிட்டத்தட்ட 90,000 வாக்குகளுக்கு மேல கூடுதலா பெற்று லீட் எடுத்தாரு. சில தொகுதிகள்ல தாவேகா, இப்ப நம்ம மணப்பாறை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 வாக்குகள் தான் வித்தியாசம். ஸோ அது ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா 34% வந்து நின்றுடும். ஒரு தொகுதியில 54% எடுக்கலாம், இன்னொரு தொகுதியில 22, 21 எடுக்கலாம். ஆவரேஜ் பண்ணும்போது அதனுடைய டிஃபரன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்லாம் மாறுது இல்ல, அதுதான் இது. இங்க வந்து தாவேகா 47% எடுத்து 23% லீட்ல இருந்தாலுமே, கூடுதலா பெற்று லீட்ல இருந்தாலுமே சீட்டு கன்வர்ஷன்ல 2 தொகுதி இழுபறியா மாறுது. அதுக்கு காரணம் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி தான். சில இடங்கள்ல 50 வாங்குற தாவேகா சில இடங்கள்ல 36, 37 வாங்கி ஸ்ட்ரகிள் பண்ணுது லீடிங் வர்றதுக்கு. ஆனா இப்போதைக்கு 1% லீட்ல தான் இருக்கு. இன்னொன்னு நான் மைனஸ் பண்ணி போட்டிருக்கேன், நிறைய ஃபேக்டர்ஸ் இதுக்குள்ள இருக்கு. ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் என்பது தாவேகாவுக்கு இப்ப வந்துருச்சு, அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா மத்தபடி அமைப்பு சார்ந்த பலத்துல கேஸ்ட் கன்சால்டேஷன் எப்படி வரப்போகுது, அதுக்கப்புறம் நிர்வாகிகள் எப்படி இந்த களத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் மாற்றத்தை விரும்பி வாக்களிச்ச வாக்காளர்களினுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அசஸ் பண்ணி தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது 3 தொகுதிகள்ல தாவேகா உறுதியா வெற்றி பெறும், 2 தொகுதிகள்ல தாவேகா வெற்றி பெறும், ஆனா அது இழுபறியா இருக்கும் அப்படின்னு தான் நான் கருதுறேன். இன்னொன்னு, இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான், இன்னும் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் இருக்கு. அதுல சிச்சுவேஷன் டோட்டலா மாறலாம். தாவேகாவுக்கு பாசிட்டிவா தான், நெகட்டிவா போக வாய்ப்பு இல்லை, பாசிட்டிவா தான் போகும். இன்னொன்னு ப்ராக்டிக்கலாவே நீங்க யோசிச்சு பாருங்க, வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இடைத்தேர்தலில் வாக்களிக்கிறாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சா அதனால ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். ஆளுங்கட்சி எம்எல்ஏன்னும் போது தொகுதிக்கு தேவையான விஷயங்கள்லாம் கேட்டு பெற முடியும். ஆனா ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ வரும்போது அதனால எந்த பயனும் கிடையாது. மோஸ்ட் ப்ராபபிளி திமுக, அதிமுக இந்த இடைத்தேர்தலில் வாங்குற இந்த வாக்குகள் எல்லாமே அவங்களுடைய கோர் ஓட்டா தான் இருக்கும். ஆனா தாவேகா அந்த கட்சியினுடைய கோர் ஓட்டு, நடுநிலையாளர்கள், அதுக்கப்புறம் மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சவங்க, ஜெனரல் ஆடியன்ஸ், இவங்க எல்லாருமே வாக்களிக்கிறாங்க. அதனாலதான் 50% கிராஸ் பண்ணுது. ஸோ இப்படிதான் இது இருக்கு. திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொகுதிக்கு போய் நன்றி தெரிவிச்சு கூட்டம்லாம் போட்டுட்டாரு. பட் அதுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட டேட்டா தான் இது. இப்போ சிச்சுவேஷன் மாறி இருக்கலாம், 60-70% கூட போகலாம்.
சில தொகுதியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்ஸ் பை எலெக்ஷன்ல நிப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர்ல வந்து போட்டியிடும் போது கிட்டத்தட்ட பயங்கர லீட்ல அவங்க ஜெயிச்சாங்க. அதே மாதிரி ஆண்டிப்பட்டி பை எலெக்ஷன் நிற்கும் போது கிட்டத்தட்ட 60% வாக்குகளை கடந்து அவங்க லீட்ல வந்தாங்க. அந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நிற்கும் போது அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். ஜெனரல் எலெக்ஷன்ல அது வராது. ஜெனரல் எலெக்ஷன் எல்லா தொகுதிக்கும் ஒரே மாதிரி நடக்கும் போது அங்க மக்கள் வந்து ஏகோபித்த ஆதரவு, அதாவது 50% வாக்குகளை கடந்து ஒரு வேட்பாளருக்கு சுலபமா ஒரு தொகுதியில போற்ற மாட்டாங்க. சில தொகுதிகளில் தான் அதை நீங்க பார்க்கலாம். பட் 1991, 1996 இந்த எலெக்ஷன்லாம் ஒரு விதிவிலக்கு. ஆனா பை எலெக்ஷன் வரும்போது அவங்க அந்த மாதிரி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிஎம் கேண்டிடேட்டே வந்து நிற்கும் போது, அப்படி இல்லைன்னா சிஎம் சார்ந்து இருக்கிற கட்சி ஆளுங்கட்சி நிக்குது அப்படின்னா அவங்க வாக்களிப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்படிதான் இந்த கள நிலவரமானது இன்னைய தேதிக்கு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல இப்போ பை எலெக்ஷன் நடந்தா இந்த 5 தொகுதிகளிலுமே தாவேகா உறுதியா வெற்றி பெறும். 2 தொகுதி இழுபறியா இருக்கும், ஆனா அங்கேயும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ தாவேகாவை சேர்ந்த தோழர்களுக்கு நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, பெருந்துறை அண்ட் தாராபுரம் 2 தொகுதியிலுமே நீங்க கடினமா உழைக்க வேண்டியது இருக்கு. அங்க அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டியது இருக்கு. ஸோ எலக்டோரல் ப்ராசஸ்ல அந்த கட்சியினுடைய அமைப்பு பலம் கொங்கு மண்டலத்துல நல்லதான் இருக்கு. அதனால அதை பலவீனப்படுத்தி தான் அந்த இடங்கள்ல வெற்றி பெற முடியும். ஸோ ஓகே, இப்படிதான் இந்த கள சூழலானது இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.